வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 27. அவன் யார்? தூதன் திடுக்கிட்டதை கண்ட உபாத்தியாயன் சற்று நேரம் ஏதோ சிந்தித்தான். பிறகு காமினியை நோக்கி, காமினி, தூதனையே நிற்க வைத்திருக்கிறாய், அவனை அனுப்பிவிடுவதுதானே என்று கேட்டான். காமினி ஆச்சரியம் தோய்ந்த கண்களுடன் உபாத்தியாயனை பார்த்தாள். தூதனுக்கு பதில் சொல்ல விடாமல் தன்னிடம் இத்தனை நேரம் பேச்சு கொடுத்து பழைய கதைகளை எல்லாம் கிளறி விட்டதுமல்லாமல் தூதன் காத்திருப்பதற்கு பழியை தன்மேலேயே உபாத்தியாயன் போடுகிறானே என்று நினைத்தாள் காமினி. காமினி பழைய மலைவாசல் காட்டு புஷ்பமாக இருந்திருப்பாள். ஆனால் இந்த நினைப்பு ஏற்பட்டதற்கு உபாத்தியாயன் மேல் 1000 கேள்விகளை தொடுத்திருப்பாள். வார்த்தைகள் பிரளய வேகத்தில் உபாத்தியாயன் மீது குவிந்திருக்கும். ஆனால் தோரமானாவின் அந்தரங்க அதிகாரியின் உதடுகளிலிருந்து வார்த்தைகள் அதிகமாக வரவில்லை. உபாத்தியாயன் போக்கினால் ஏற்பட்ட நினைப்பு சிந்தனையில் தோன்றியதை முகமே பிரதிபலித்தது. அவள் அழகிய உதடுகளில் தோன்றிய விஷம புன்முறுவல் அவள் சற்றும் உபாத்தியாயனிடம் ஏமாறவில்லை என்பதை ஊர்ஜிதம் செய்தது. அந்த புன்முறுவலை தொடர்ந்த வார்த்தைகளில் சிறிது ஏளனமே கலந்திருந்தது. தவறுதான் உபாத்தியாயரே, தூதனை காக்க வைத்துவிட்டு ஏதோ மனம் போனபடியெல்லாம் பேசிவிட்டேன், மன்னியுங்கள் என்று சொல்லிவிட்டு காமினி தூதனை காவல் புரிந்த வீரர்களில் ஒருவனை அருகே வரும்படி சமிகை செய்தாள். பயபக்தியுடன் நெருங்கிய வீரனிடம், சேனாதிபதி அவர்கள் வருமளவும் தூதனை காத்திருக்க சொல்லுங்கள், தூதனுக்கு வேண்டிய சகல சௌகரியங்களையும் செய்து கொடுங்கள் என்று உத்தரவிட்டாள். வீரர்களும் ராகுலனும் வெளியில் சென்ற பின்னர் காமினி உபாத்தியாயனை பார்த்து, இதென்ன நாடகம் உபாத்தியாயரே என கேட்டாள். உபாத்தியாயன் ஒரு வினாடி மௌனம் சாதித்தான். பிறகு காமினியை பெருமை நிறைந்த விழிகளுடன் நோக்கினான். காமினி, நீ குருவுக்கு மிஞ்சிய சிஷியாகிவிட்டாய். பிறர் உணர்ச்சிகளை படிப்பதில் நான் இனிமேல் உன்னிடமிருந்துதான் பாடம் கற்க வேண்டும் என்றான். இது சுயஸ்தோத்திரம் அல்லவா? எப்படி சுயஸ்தோத்திரமாகும்? சிஷ்யை கெட்டிக்காரி என்றால் உபாத்தியாயர் பெருமைதானே முதலில் உயரும். உண்மைதான், உபாத்தியாயனுக்கும் மீறிய சக்தி சிஷ்யைக்கு உண்டானால் அதுவும் உபாத்தியாயர் அருள்தான். சாதாரணமாக வித்தை பூராவும் சீடனுக்கு தானம் செய்யும் குருமார்கள் மிக குறைவு. சீடன் தனக்கு எப்பொழுதும் ஒருபடி கீழேயே இருக்க வேண்டும் என்ற குறுகிய மனப்பான்மையுடன் தான் ஆசிரியர்கள் நடந்து கொள்கிறார்கள். வித்தை முழுவதும் கற்றுக் கொடுக்கும் உபாத்தியாயனுக்கு பெருந்தன்மை மட்டுமல்ல, தீவிர துணிச்சலும் இருக்கும். துணிச்சலா? ஆம், தன்னம்பிக்கையால் ஏற்பட்ட துணிச்சல். என்ன சொல்லிக் கொடுத்தாலும் சீடன் தன்னை மிஞ்ச முடியாது என்ற தன்னம்பிக்கை சில உபாத்தியாயர்களுக்கு துணிச்சல் கொடுக்கிறது. ஆகவே ஒளிவு மறைவின்றி வித்தைகளை பூராவும் கற்றுக் கொடுக்கிறார்கள். சிற்சில சமயங்களில் என் உபாத்தியாயரை போல் சிஷ்யையிடம் அகப்பட்டும் கொள்கிறார்கள் என்று சொல்லி காமினி குலுங்க சிரித்து கொண்டே மஞ்சத்தில் சாய்ந்து கொண்டாள். காமினியை பிரமிப்புடன் பார்த்தான் உபாத்தியாயன். தன்னை துருவி துருவி நன்றாக அவள் ஆராய்ந்திருப்பதை கண்டுகொண்ட உபாத்தியாயன் அவளிடமிருந்து விஷயத்தை மறைப்பதில் பிரயோஜனமில்லை என்பதையும் தெரிந்து கொண்டவனாய், காமினி, வேண்டுமென்றுதான் உன் பழைய கதையை கிளறினேன் என்று கூறினான். எதற்காக? வந்திருக்கும் தூதன் கூர்ஜரன் என்பதை கவனித்தாயா? வந்ததுமே கவனித்தேன். நான் உள்ளே வந்ததுமே என்னை கண்டு அவன் திகில் அடைந்தான். அதையும் கவனித்தேன். குப்தா ராஜ்யத்திலிருந்து வரும் தூதன் ஒரு கூர்ஜன். கூர்ஜர்கள் ஹீனர்களுடன் படையெடுத்திருப்பவர்கள். இவன் கொண்டு வந்திருக்கும் செய்தியோ ராஜமுத்திரைகளுடன் கூடிய அந்தரங்க செய்தி. அவன் என்னை கண்டு திகைத்ததிலிருந்து ஏற்கனவே அவன் என்னை அறிந்திருக்க வேண்டும். எனக்கும் அவனை எங்கேயோ பார்த்திருப்பதாக நினைவில் இருக்கிறது. குப்தராஜ்யத்தில் நான் இருந்தபோது ராஜ தூதர்களாக ஹீனர்களோ கூர்ஜர்களோ யாரும் கிடையாது. இங்கிருக்கும் தூதர்கள் அனைவருக்கும் என்னை தெரியும். ஆகவே நான் இவனை சந்தித்திருப்பதானால் அந்த நாட்களில் மலைவாசலில் தான் சந்தித்திருக்க வேண்டும். மலைவாசலில் இருந்தவனாயிருந்தால் உன் கல்யாண ஊர்வலமும் நான் அடிலனிடம் அடிபட்ட பாகமும் அமர காவியங்களாகிவிட்டனவே. அவை இவனுக்கு தெரிந்துதானே இருக்க வேண்டும். தெரியுமா என்பதை கவனிக்கத்தான் உன்னை பேச தூண்டினேன். என் கதையிலிருந்து உங்களுக்கு பலன் ஏதாவது கிடைத்ததா என்று காமினி கேட்டாள். நிரம்ப கிடைத்திருக்கிறது காமினி என்று உபாத்தியாயன் பதில் சொன்னான். அவனுக்கு என்னை தெரியும் என்பது மட்டுமல்ல, என் விவகாரங்கள் சகலத்திலும் வந்திருக்கிற தூதன் சிரத்தை கொண்டிருக்கிறான் என்பதையும் அறிந்து கொண்டேன். அவனுக்கு என்னிடம் மட்டுமல்ல, சித்ராதேவியிடமும் அதிக சிரத்தை இருப்பதாக தெரிகிறது என்று உபாத்தியாயன் தெரிவித்தான். அப்படியா என்று கேட்டாள் காமினி. ஆம் காமினி, சித்ராதேவியின் பெயர் பிரஸ்தாபிக்கப்பட்ட முதல் தடவையே தூதன் பெரிதும் சங்கடப்பட்டான். அவள் என்னை சந்தித்தாள் என்பதை நீ குறிப்பிட்டதும் அவன் உடம்பே ஒரு முறை தூக்கி வாரி போட்டதை கண்டேன் என்றான் உபாத்தியாயன். இவ்வளவு விஷயங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இதில் ஒரு அம்சத்தை கூட நான் கவனிக்கவில்லை. உங்கள் சிஷ்யை உங்களை விட மிஞ்சிவிட்டதாக குறை கூறுகிறீர்கள் என்று கூறினால் லேசாக சிரித்து கொண்டே. என் நல்ல காலம், நீ உன் பழைய கதையின் கனவில் வைத்திருந்தாய். இல்லாவிட்டால் அவன் முக உணர்ச்சிகளோடு என்னையும் சேர்த்து ஒரேடியாக எடை போட்டிருக்க மாட்டாயா என்று உபாத்தியாயன் கூறினான்.
கூறிய இரு கத்திகள் உராய்வதைப் போல் வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டிருந்த காமினி, உபாத்தியாயன் இவர்கள் சம்பாஷணையை வெளியே பலமாக கேட்ட குதிரைகளின் காலடி சத்தம் சடக்கென வெட்டி நிறுத்தியது. காமினி சரையலென்று ஆசனத்திலிருந்து எழுந்திருந்து சாளரத்துக்கு சென்று வெளியில் எட்டி பார்த்தாள். மீண்டும் உள்ளே திரும்பிய அவள் முகத்தில் மகிழ்ச்சி எல்லையற்று தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. உபாத்தியாயரே, சேனாதிபதியே வந்துவிட்டார். இன்னும் 2 நாட்களாவது ஆகும் என்று நினைத்தேன். என்ன காரணத்தினாலோ இதற்குள் திரும்பிவிட்டார் என்றாள். உபாத்தியாயனும் சரையலென எழுந்து சாளரத்துக்கு சென்று வெளியில் நோக்கினான். சுமார் 100 பேர் கொண்ட குதிரைப்படையொன்று வீதிக்குள் வந்து கொண்டிருந்தது. அதன் முகப்பில் பெரிய வெள்ளை புறவியில் கவசமணிந்து மிக கம்பீரமாக வந்து கொண்டிருந்தான் தோரமானா. அடுத்த சில நிமிடங்களில் மாளிகையின் அரண் கதவுகள் பெருத்த ஓசையுடன் திறக்கப்பட்டன. தோரமானா மாளிகைக்குள் நுழைந்த சில வினாடிகளுக்கெல்லாம் காமினிக்கு அழைப்பு வந்தது. கூப்பிட வந்த வீரனிடம், இதோ வருகிறேன் என சொல்லி அனுப்பிவிட்டு, உபாத்தியாயரே, எஜமானரை பார்க்க நீங்களும் வருகிறீர்களா என்று கேட்டாள். வருகிறேன் என்பதற்கு அடையாளமாக தன் தலையை அசைத்த உபாத்தியாயன் பின்தொடர, குப்த ராஜ்யத்திலிருந்து வந்த செய்திச் சுருளை கையில் எடுத்துக்கொண்டு தோரமானாவின் இருப்பிடத்திற்கு புறப்பட்டாள் காமினி. மாளிகையின் பல அடுக்குகளை கடந்த பின் வீரர்களால் பலமாக காவல் புரியப்பட்ட தோரமானாவின் அறைக்கருகில் வந்ததும் உபாத்தியாயனை சற்று வெளியிலேயே இருக்கும்படி சொல்லிவிட்டு காமினி மட்டும் உள்ளே சென்றாள். கொஞ்ச நாழிகைக்கு பிறகு காமினியே வெளியில் வந்து உபாத்தியாயனை உள்ளே அழைத்து சென்றாள். தோரமான அறையின் நடுவில் இருந்த பெரிய மஞ்சத்தில் சாய்ந்து கொண்டிருந்தான். உள்ளே நுழையும் வரை அவன் தலையை அலங்கரித்த இரும்பு கவசம் மஞ்சத்தில் அவனுக்கு பக்கத்தில் கிடந்தது. ஆடைகளையோ மார்பு கவசத்தையோ தோரமானா களையவில்லை என்பதை உபாத்தியாயன் கவனித்தான். அப்படி அவன் கவனித்ததை நொடியில் கண்டுகொண்ட தோரமானா, கவசத்தை களையக்கூட நேரமில்லை அஜித். விஷயம் முக்கியமாக இருக்கவே காமினியை உடனே கூப்பிட்டு அனுப்பினேன். நீங்களும் இருப்பதாக காமினி சொன்னாள். ஆகவே உங்களையும் கலந்தாலோசிக்க வேண்டுமென்றுதான் கூப்பிட்டேன் என்றான். அத்துடன் எதிரிலிருந்த மஞ்சத்தில் இருவரையும் உட்காரும்படியும் உத்தரவிட்டான். உபாத்தியாயன் அமர்ந்ததும் தன் கையில் இருந்த குப்தராஜ்ய ஓலையை உபாத்தியாயனிடம் கொடுத்து, இதை படியுங்கள் என்றான். மிக்க மரியாதையுடன் ஓலையை வாங்கிய உபாத்தியாயன் சுருளை பிரித்து அக்கறையுடன் படித்தான். ஓலையை படிக்க படிக்க அவன் முகத்தில் ஆச்சரிய ரேகை பலமாக படர்ந்தது. அவன் படித்து முடிக்கும் மட்டும் தோரமானா உபாத்தியாயன் முகத்தையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். உபாத்தியாயன் ஓலையை முடித்துவிட்டு, இதை எழுதியிருப்பது ஆனந்த தேவி அல்லவா என்றான் ஆச்சரியத்துடன். ஆனந்த தேவிதான். அந்த மகாராணிக்கு நாம் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம் அஜித். வாஸ்தவம் மகாராஜ், நீங்கள் கடமைப்பட்டிருப்பது ஒரு புறம் இருக்கட்டும். அவர்கள் உதவி இல்லாவிட்டால் நான் அடிலனிடம் பட்ட அடியால் அன்றே மடிந்திருக்க வேண்டியவனாயிற்றே என்றான் அஜித் சந்திரன். அஜித் சந்திரன் பேசிய தோரணையிலிருந்து அவன் நிஜமாகத்தான் பேசுகிறானா அல்லது தங்களை பார்த்து நகைக்கிறானா என்பதை தோரமானாவால் ஊகிக்க முடியவில்லை. உபாத்தியாயன் அபிப்பிராயத்தை சோதிக்க இன்னும் ஒரு கேள்வி கேட்டான். இப்பொழுது அடிலன் குப்தராஜ்ய அதிதியாகியால் அவனை எனக்கு எதிராக உபயோகித்து ஹீனப்படையில் பிளவை உண்டாக்க ஸ்கந்தகுப்தன் முயலலாம் அல்லவா? முயன்றாலும் பலன் ஏதும் இருக்காதே. அது நமது அபிப்பிராயம். ஆனால் ஸ்கந்தகுப்தனும் சாதாரணமான ராஜதந்திரி அல்ல. குப்தராஜ்யத்தை பிடித்த கெட்ட காலம் ஸ்கந்தகுப்தன் படுத்த படுக்கையாக கிடக்கிறான். கால் காசுக்கு உதவாத பூரகுப்தன் திடசாலியாக உலாவுகிறான். இந்த ஒரு நிலை நமக்கு அனுகூலமே தவிர, படுத்து கிடந்தாலும் அறிவாளியின் செயலில் ஒரு தீர்மானமும் விவேகமும் இருக்கும். அடிலனை ஸ்கந்தகுப்தன் எந்த விதமாக நம் மீது உபயோகப்படுத்துவான் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆகவே நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என சொல்லிக்கொண்டே தோரமானா ஆசனத்தில் இருந்து எழுந்திருந்தான். உபாத்தியாயனும் காமினியும் கூடவே எழுந்தார்கள். தங்களுக்கு அத்துடன் பேட்டி முடிவாகிவிட்டதென்பதை உணர்ந்து கொண்ட இருவரும், நாங்கள் வரலாமா மகராஜ் என்று அனுமதி கேட்டார்கள். அஜித், நீங்கள் போய் வாருங்கள். காமினி, நீ ஒரு நிமிடம் இரு என்று சொல்லிய தோரமானா வாயிற்படி வரை போன உபாத்தியாயனை திரும்ப கூப்பிட்டு, அஜித், இந்த ஓலையை கொண்டு வந்த தூதன் மேல் ஒரு கண் இருக்கட்டும் என்று கூறினான். உத்தரவு மகராஜ் என்று உபாத்தியாயன் விடை பெற்று வெளியில் சென்றதும் தோரமானா தகப்பன் பெண்ணை தட்டி கொடுப்பது போல் காமினியின் அழகிய முதுகில் தட்டி கொடுத்து, காமினி, யாருக்கும் சொல்லாத ஒரு ரகசியத்தை இன்று உனக்கு சொல்லப் போகிறேன் என்றான். காமினி தோரமானாவை ஏறிட்டு பார்த்தாள். வீரரசம் ததுமி நின்ற தோரமானாவின் கண்களில் அன்று எல்லையற்ற மகிழ்ச்சியும் பிரதிபலிப்பதை கண்டாள். என்ன ரகசியம் மகராஜ்? அடுத்த வாரம் மாளவத்தின் மேல் படையெடுக்கப் போகிறேன் என்றான் தோரமானா நிதானமும் கம்பீரமும் கலந்த குரலில். காமினி திகைப்படைந்து நின்றாள். மலைவாசலிலிருந்து நீண்டு கிடக்கும் ஹீன ஆதிக்கத்தை மாளவத்துக்கு நீட்ட தற்சமயம் பலம் இருக்கிறதா மகராஜ் என்று கேட்டாள். படைபலம் இருக்கிறது, ஆனால் பலவீனமும் இருக்கிறது. இங்கிருக்கும் செய்திகள் எப்படியோ அவ்வப்பொழுது ஸ்கந்தகுப்தனுக்கு தெரிகின்றன. உங்களைப் போல் இந்த மகாராஜாவும் ஒற்றர்கள் வைத்திருக்கிறார். ஒற்றர்களுக்கு கிட்டும் விஷயங்களை பற்றி நான் பேசவில்லை.
யாரும் அறியாத உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்த தகவல்கள் ஸ்கந்தகுப்தனுக்கு எப்படியோ தெரிகின்றன. என்னிடம் சந்தேகமா மகாராஜ்? உன்னிடம் சந்தேகப்படுவதானால் உன்னிடமா இதை சொல்வேன் காமினி? இங்கிருந்து தகவல்களை அனுப்புபவன் வெறும் ஒற்றன் அல்ல, ராஜதந்திரத்தை நன்றாக அறிந்தவன். தவிர குப்தராஜ்ய விருத்தியில் சிரத்தை அதிகம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அவனை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். சரித்திரத்தின் முக்கியமான ஒரு அரங்கத்தில் இன்று நாம் நிற்கிறோம் காமினி. ஹீன சாம்ராஜ்யத்தை நான் அந்த நாட்டில் ஸ்தாபிப்பதும் அல்லாததும் என் மாளவ படையெடுப்பில் தெரிந்துவிடும். அதற்கு இடையூறாக இருக்கும் இந்த மனிதன் யார் என்று தோரமான காமினியிடம் பேசிவிட்டு ஒரு கேள்வியையும் கேட்டான். யார்? காமினியும் கேட்டாள். நிச்சயமாக தெரியாது, ஆனால் ஒரு சந்தேகம் உண்டு. இப்படி வா என்று அவள் காது கரியில் குனிந்து தோரமான ஒரு பெயரை உச்சரித்தான். அந்த பெயரை கேட்ட காமினி முகத்தில் சொல்லவண்ணாத வியப்பும் திகைப்பும் கலந்து தாண்டவமாட, உபாத்தியாயரா என்று கூவிவிட்டு கல்லாய் சமைந்து ஆசனத்தில் தொப்பென விழுந்தாள்.